Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நல்ல சாஃப்ட்டா டேஸ்டியா செய்யக்கூடிய அப்பம் எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம செய்ய போறது கோதுமை மாவு வச்சு அப்பம் செய்ய போறோம். இது கூட வந்து சில இன்கிரிடியன்ட்ஸ் அதிகமா சேர்த்து செய்ய போறோம். நல்லா டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ மிக்ஸி ஜார்ல 3 ஏலக்காய் எடுத்துர்க்கேன். 10 பீஸ் முந்திரி பருப்பு. இது ரெண்டையும் சேர்த்துக்கலாம். அப்பத்து கூட முந்திரி பருப்பு சேர்த்து செஞ்சு பாருங்க. நல்லா டேஸ்டா இருக்கும். இது கூட 1/2 கப் வெல்ல தூள் எடுத்துர்க்கேன். வெல்லம் வந்து தூளாவே எடுத்துக்கோங்க. அப்பதான் கரெக்டான மெஷர்மெண்ட்டா இருக்கும். இப்போ இதில் 1/2 கப்பில் பாதி அளவுக்கு தண்ணி சேர்த்து இதெல்லாம் நைஸாக அரைச்சிக்கிற போகிறோம். மீதி தண்ணி வந்து தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ நல்லா நைஸாக அரைச்சிட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்து இந்த முந்திரி பருப்பு எல்லாமே வந்து நல்லா நைஸாக அரைப்பட்டிருக்கு. இதை எடுத்து தனியாக வச்சுருங்க. அடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இப்போ கோதுமை மாவு சேர்த்ததுக்கப்புறமா அப்பம் நல்லா மொறுமொறுப்பாக வர்றதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துட்டு இது மூணையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருந்த வெல்லம் அந்த விழுதையும் சேர்த்துக்கோங்க. இதையும் வந்து சேர்த்துட்டு இது கூட நம்ம எடுத்து வச்சிருந்த மீதி தண்ணி 1/2 கப்பில் பாதி அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுருந்தோம்ல அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணியும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் இன்னும் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட போகிறோம். மொத்தமாக 1 கப் கோதுமை மாவுக்கு 1 கப் தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ கட்டி இல்லாமல் நல்லா கலந்துடலாம். எப்போவுமே வந்து நம்ம கோதுமை மாவு மட்டும் வச்சு செய்வோம். இந்த மாதிரி ரவை முந்திரி பருப்புலாம் சேர்த்து செய்யும்போது அப்பம் நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதை மூடி போட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஊற வச்சுக்கிற போகிறோம். நம்ம சேர்த்து இந்த ரவை எல்லாமே நல்லா ஒரு கொஞ்ச நேரம் ஊறுச்சுன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊறட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா 15 நிமிஷம் நல்லா ஊற வச்சாச்சு. இதை திருப்பி ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எப்போவுமே அப்பம் இந்த மாதிரி ரெடி பண்ணும்போது நல்லா ஒரு தடவை கலந்து விட்டிங்கன்னா இன்னும் நல்லா சாஃப்டாக வரும். இப்போ நல்லா கலந்தாச்சு. கடாயில் தேவையான அளவுக்கு பொரிக்கிறதுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். இதில் வந்து நான் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி சின்ன குழி கரண்டியாக எடுத்துக்கோங்க. அப்பம் செய்யும் போது ஒவ்வொரு குழி கரண்டியாக ஒரு 2 அப்பம் நான் சேர்த்துக்கிற போகிறேன். இப்போ கொஞ்சம் பெரிய கடாயாக இருந்தால் ஒரு 2லேருந்து 3 அப்பம் கூட சேர்த்துக்கலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி உப்பி வரும். நல்லா ஒரு சைடு பொரியட்டும். அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். எப்போவுமே செட்டிநாடு சைடெலாம் வந்தீங்கன்னா கடலை எண்ணெய் சேர்த்து செய்வாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக கடலை எண்ணெயில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைடு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா திருப்பி போட்டுருங்க. நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா பஃபியாக இருக்கும். சூப்பராக இருக்கும். இப்போ 2 சைடு நல்லா கோல்டன் கலர் வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான நம்ம கோதுமை மாவு வச்சு அப்பம் ரெடி பண்ணியாச்சு. இதே போல் எல்லாத்தையும் நம்ம பொரித்து எடுத்துக்கிற போகிறோம். நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம பொரித்து எடுத்துகிட்டு எப்படின்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக டேஸ்டியான அப்பம் ரெடி ஆகிடுச்சு. இது கூட முந்திரி பருப்பு ரவையெல்லாம் சேர்த்து செஞ்சுருக்கனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் டைம் இந்த மாதிரி தீபாவளி டயத்தில் கூட நீங்கள் ரெடி பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.